எல்லோருக்கும் வணக்கம். நிஜமாலுமே மார்க்கெட்டை காலையில் பார்த்தோன்னே கண்கள் கலங்கிடுச்சு. எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் கண்ணில் பீறிட்டு வழிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஏன்னா திடீர்னு மார்க்கெட் ப்ளஸில் காமிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்து நீ ஏன்டா கும்பா குட்டி மேலே வந்தேன்னு சொல்லி மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. தற்போதைக்கு மார்க்கெட் 30 பாயிண்ட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஏன் இன்னைக்கு மார்க்கெட் மேல் நோக்கி வந்ததுக்கு உண்டான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் பிப்ரவரிக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தினாலையும், நம்ம Q3னுடைய ஜிடிபி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றதுனாலையும், ஒருவேளை பொருளாதாரத்தில் பெரிய டேர்ன் அரவுண்டுக்கு இது நடக்குமோ அப்படின்ற நப்பாசையில் தான் இன்னைக்கு மார்க்கெட் காலையில் ஓப்பனிங்கில் க்ரீனில் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் வெரி டேஞ்சரஸ் பெல்லோ அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை பிடிச்சி மறுபடியும் கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ மார்க்கெட்டை ஆரம்பிக்குதுனாலே ஒரு மாதிரி பயம் அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்களின் மனசுக்குள்ளே விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மார்ச் மாதத்தில் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் மேலும் கீழுமாக ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டியை சாதாரண ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே காமிச்சிருச்சு. இனி இந்த மாதம் பூரா இதே மாதிரி வால்டிலிட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி தான். இந்த சமயத்தில் சமீர் அரோரா அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய பாப்புலரான ஆள் நம்ம இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில். அவர் மனசில் என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட்டு மேல் நோக்கி உயர்த்திய கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆக இருந்தாலும் சரி, அதையே மேல் நோக்கி உயர்த்தியது ஒரு தவறு. அதனால தான் எஃப்ஐஎஸ் பெரும்பாலும் வெளியே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும். அந்த வகையில் எஃப்ஐஎஸ் ஏன் தொடர்ந்து வெளியே போகிறாங்க அப்படின்றதுக்கு அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. பட் எஃப்ஐஎஸ் பெரும்பாலும் வெளியே போகும்பொழுது மீடியாக்களில் செய்திகள் என்ன மாதிரி வந்துக்கிட்டு இருந்ததுன்னா, வேல்யூவேஷன் கன்சர்னால தான். அதுலேயும் குறிப்பாக சைனாவில் கொஞ்சம் வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது, அங்கே எக்கனாமி ரிவைவ் ஆகுமோ அப்படின்ற காரணங்கள்னால தான் இங்கே செல்லிங் வருது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மீடியாக்களில் படிக்கிறோம். பட் இந்த மாதிரி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் பெரும்பாலும் வெளியே வரல. பட் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருடைய மனசில், ஏன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் கூடயே இருக்காங்க. இப்போ சமீர் அரோரா அப்படின்றவர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கிட்ட ரொம்பவுமே அசோசியேட் ஆகி அப்படியே பயணத்தை போய்கிட்டு இருக்கீங்க. அவர் மனசில் இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது வந்திருக்கு. அடடா, கடையை திறந்தா போதும் உடனே டீயும் பண்ணும் வேணும் அப்படின்ட்டு நின்றுறாங்க அப்படின்ற மாதிரி. கம்பெனி நடத்துறது இப்போ பெரிய விஷயம் இல்லை. நிறைய கம்பெனிகள் லாபத்தில் இயங்குறதுக்கு தான் பெரும்பாலும் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக வழிமுறைகளை பின்பற்றாங்களா, இவங்க போடக்கூடிய ஒரு கால்குலேஷனும் அதை டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் போடுற கால்குலேஷனும் ரெண்டு ஒன்றா இருக்கா அப்படின்றத இப்போல்லாம் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், பல்வேறு கம்பெனிகள் கிட்டத்தட்ட 138 கோடி, 699 கோடி, 111 கோடி, 1502 கோடி, 105 கோடி அப்படின்னு பல்வேறு அளவுல அமௌண்ட் அவங்களுக்கு ஆர்டர் வருது. நீங்கள் இவ்வளவு கட்ட வேண்டியது இருக்குது, இவ்வளவு பாக்கி வருது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. ஏன் இது போன்ற செய்திகள் வருது இந்த நேரத்தில் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, அதுலேயும் முக்கியமாக இந்த ஐஓபி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவன் ஆல்ரெடி 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, சமீபத்தில் இதெல்லாம் கிட்டத்தட்ட 75-80 ரூபா வரைக்கும் போன பங்கு தான் கிட்டத்தட்ட 50% இறங்கியிருக்கான். ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருமா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இது போன்ற செய்திகள் அப்படின்ற மாதிரி தான் வருது. பஜாஜ் ஆட்டோவும் அதே மாதிரி அவன் தொங்கு போலம் மாதிரி கீழ் நோக்கி ரொம்ப தொங்கி கிடக்கிறான். அவனுக்கு ஏதாவது நல்ல செய்தி வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரமல் என்டர்பிரைசஸு என்னாலும் இல்லாத திருநாளா இது சமீபத்தில் ஏறி வந்த பங்கு தான். அதாவது கடந்த 6 மாதம் அல்லது வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 1 இயர் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடியெல்லாம் 754 ரூபா வரைக்கும் போன பங்கு தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 1250 மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் லோ பக்கத்தில் போய் விழுந்திருக்கான். இதுலாம் ஏதாவது நல்ல செய்தி வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பாவம் ஒரு சுமாரான செய்திகள் தான். சுமாரான செய்தி இங்கே ஒரு மாதிரி ஆர்டர் ரிலேட்டடான செய்திகள் தான் வந்திருக்கு. ஜிஎஸ்டி ஆர்டர், இன்கம் டேக்ஸ் ஆர்டர், அந்த மாதிரியான செய்திகள் தான் வந்திருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஷேருக்கும் வேதாந்தா அப்படின்ற ஷேருக்கும் என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னா, இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்னுடைய பேரண்ட் கம்பெனி, அதனுடைய ப்ரொமோட்டர் தான் இந்த வேதாந்தா அப்படின்றது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வேதாந்தாக்கும் ஒரு டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்தது. அதனால் அதை இவங்களும் சேர்த்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹிந்துஸ்தானில் ப்ரொமோட்டராக வேதாந்தா இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட்டும் நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக் வச்சுருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் தகவல்.
என்ன தகவலாக இருந்தால் என்ன, பல்வேறு டேக்ஸ் கட்ட வேண்டிய செய்திகளாக தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வெளியே போகக்கூடிய இந்த நேரத்தில் ஏதாவது இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்க தொடங்கியிருக்காங்க. என்ன கேட்டால் இந்த இன்கம் டேக்ஸ் எப்படி 7 லட்ச ரூபாயிலிருந்து 12 லட்ச ரூபாயை மாற்றி விட்டு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸே கிடையாது, போங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல்லி மார்க்கெட் திடீர்னு குப்புனி இது ஏறிடுமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு. இவங்க தான் இன்றைய உண்மையான கும்பா அப்படின்ற மாதிரி பல்வேறு கம்பெனிகள் பெரிய அளவில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டே எப்படி மார்ச் தொடங்கியிருக்குன்னா ஏறுவதும் இறங்குவதுமாக இன்னைக்கு மார்க்கெட்டை தொடங்கியிருக்காங்க இந்த மார்ச் மாதத்தில். அந்த வகையில் இந்த ஃபேக்ட் போன்ற பங்குகள்லாம் ஒரு இடத்துல 10-12% மைனஸில் இருந்தான். எஸ்டபிள்யூ சோலார்னு ஒருத்தன் அவனு அந்த மாதிரி கிட்டத்தட்ட 8% மேலாம் மைனஸில் இருந்தான். இது மாதிரி பல்வேறு கம்பெனிகள் இறங்கி கொண்டு இந்த நேரத்தில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து அவங்க அறிவிப்பு வச்சிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் மூலியமாக பல்வேறு துறைகளுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சோலார் ரிலேட்டடான பங்குகளுக்கு அதில் செய்திகள் இருந்தது. அப்போ இந்த சமயத்தில் பல்வேறு சோலார் கம்பெனிகள், டாடா பவர் கூட சோலார் எனர்ஜிலையும் அவங்க கைவசம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சோலார் இருந்தார். ஸோ அந்த வகையில் சோலார் ரிலேட்டடான சில கம்பெனிகள்லாம் இப்போ எந்த நிலமையில் இருக்கான், 6 months லோவில் இருக்கானா, 1 year லோவில் இருக்கானா, எங்கே தான் சாமி நீங்கள்லாம் படுத்து கிடக்குறீங்க, எல்லாம் ஐபிஓக்கெல்லாம் வந்தால் மட்டும் ஆஹா ஓஹோன்ட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் அவனு ஒரு 1 year லோவில் தான் படுத்து கிடக்கிறான். இந்த பாரி எனர்ஜிஸ் அவனு ஒரு 1 year லோவில் தான் படுத்து கிடக்கிறான். ப்ரீமியர் எனர்ஜிஸ்னு ஒருத்தன் அவனு ஒரு 1 year லோவில் தான் படுத்து கிடக்கிறான். அதுக்கப்புறம் இந்த அக்னி சோலார் அவனு ஒரு 1 year லோன் தான் இருக்கான். டாடா பவர் எவ்வளோ பெரிய கம்பெனி, அது எங்கே கிடக்குன்னா அதுவும் 1 year லோவில் தான் படுத்து கிடக்கு. உங்களையெல்லாம் போட்டு தள்ளது யாரு சாமி அப்படின்னு கேட்டால் இதுக்குன்னு யாராவது என்ன பிறந்தா வந்தாங்க, நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான் போட்டு தந்தார். 10ஓட 11 இதையும் போட்டு தள்ளது அவர் தான். ஏன்னா சோலார் ரிலேட்டடாக, ரெனியூபிள் எனர்ஜி ரிலேட்டடாக அவருடைய பேசிய கருத்துக்கள் மற்றும் க்ரூட் ஆயில் ஃபாசில் ஃபியூல்ஸுக்கு அவர் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள்னால இவங்கெல்லாம் பாவம் சமீபத்தில் நீட்டிப்படுத்திட்டாங்க. அப்படியே இல்லைனாலும் தொடர்ந்து மார்க்கெட் இறங்கும் பொழுது யாராக இருந்தாலும் நீட்டிப்படுக்க தான் செய்வாங்க. அந்த வகையில் சோலார் ரிலேட்டடான துறையில் இருக்கக்கூடிய சில பங்குகள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கானுன்னா எல்லாருமே 1 year லோவில் தான் நீட்டிப்படுத்து கிடக்குறாங்க. நண்பர்களே, சமீபத்தினுடைய கோல்டு ப்ரைஸ் அப்படின்றது பார்க்கும்பொழுது அவன் தொடர்ந்து இன்னும் உச்சத்துக்கு பக்கத்துலேயே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். 10 கிராம் அப்படின்றது 89,000 வரைக்கும் போய்கிட்டு இப்போ 87,000 போனாலும் அதுவும் இப்போ உச்சத்துக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இந்த பிட்காயின் அப்படின்றதுல ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்குது. அதாவது இந்த பிட்காயின் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது சமீபத்தில் 1 லட்சத்தையெல்லாம் தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் தான். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு வீழ்ச்சி விழுந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா. என்ன அப்படின்னா நம்ம இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கூத்த பார்க்க போகிறோம்னு தெரில. இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கிரிப்டோ சம்பந்தப்பட்ட ஒரு சம்மிட்டை ஒயிட் ஹவுஸ்லேயே ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதில் என்ன, அப்போ சும்மாவா நடக்கும் அந்த சம்மிட்டில் போயிட்டு என்ன டீயும் வடையும் சாப்பிட்டு வந்துடுவாங்களா? எவனோர்த்த மைக்கை பிடிச்சி நீ மேல் எதிர்காலமே வந்து கிரிப்டோ தான், எந்தையாவது ஒன்றை பேசத்தான் போகிறானு, ஏதாவது ஒரு கான்செப்டை பேசி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கிரிப்டோ எல்லாத்தையும் கலந்து விட்டு பேசி ஏதாவது ஒரு கலவையாக ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி என்னத்தையாவது ஒன்றை பேசி விடுவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து எதிரொலிக்கும், மக்களுடைய மனசில் வந்து ஏதாவது ஒரு எதிரொலிக்கும். இதைய மனசில் வச்சுக்கிட்டு தான் எப்படியும் அமெரிக்க டாலர் என்னத்தையாவது கும்பா பாடி விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சமீபத்தில் வாரன் பஃபட் அவர்கள் பேசியிருந்தார். எது எப்படியோ நிறைய பேர்த்தினுடைய மனநிலை என்ன இருக்குன்னா இந்த அமெரிக்க டாலர் கும்பா பாடி யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து 100க்கும் கீழே போய் அவன் அமெரிக்க டாலரே கும்பா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒரு நியூஸ் வந்துச்சுனாக்கா உலக மார்க்கெட்டுகளில் இருக்கக்கூடிய உலக கரன்சிகளுக்கு ஏதாவது பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த கிரிப்டோ சம்மிட் ஒரு எதுக்குமே ஒரு 0 பாயிண்ட் வேணும் இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல அழிவு அப்படின்றது வரணும்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு ஆரம்பம் வேணும். அப்படி ஒரு ஆரம்பமாக இந்த கிரிப்டோ சம்மிட் இருக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா க்ரூட் ஆயில் இன்னுமே 1 வருஷத்துடைய லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம நாட்டுக்கு இது ஒரு நல்ல செய்தி. இந்த சமயத்தில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போன வாரத்தில் செபியினுடைய புது சேர்மனாக துகின் கண்டா பாண்டே அப்படின்ற ஒரு பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதே சமயத்தில் இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா செபியினுடைய எக்ஸ் சீஃப் மிஸ் மதாய் பூரி புட்ச் அவர்கள் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டர் எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. பட் இந்த கோர்ட் ஆர்டரை நாங்கள் எதிர்த்து ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி
செபியினுடைய அமைப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு எஃப்ஐஆர் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து சில தகவல்களை காமிச்சிக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து சரியான தகுதி இல்லை, பட் இருந்தாலும் அது வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கு இவங்க மூலியமாக ஏதோ நடந்திருக்குது செபியினுடைய மூலியமாக. அதனால் அந்த டைமில் இருந்த சீனியர் அஃபீஷியல்ஸ், இவங்க எக்ஸ் செபி பாஸ் மற்றும் இன்னும் சில சீனியர் அஃபீஷியல்ஸ் மேலே அந்த கேஸ் ஃபைல் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் செபியினுடைய எக்ஸ் சேர்மன் ப்ளஸ் கரண்ட் சேர்மன் பற்றிய செய்தி. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து இந்த நாராயண ஹிருதாலயா அவன் பாருங்கள் இன்னைக்கு த மார்க்கெட்லேயே டாப் கெய்னர் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸில் வந்திருக்கு. அப்போ நாராயணா உண்மையிலேயே நீ காப்பாற்றிட்டப்பா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய ஹையில் இன்னுமே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது போன்று ட்ரேட் ஆகிறதெல்லாம் வந்து வானத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நாம் ஒரு அமாவாசையை பார்த்த மாதிரி, அல்லது ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு பௌர்ணமி பார்த்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. 5000-6000 ஷேர்கள் கிட்டத்தட்ட கீழே போய் கவுந்து படுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாராயணா ஹிருதாலயா இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது. மார்க்கெட் 8 நாள் கழிச்சு திடீர்னு இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டம்ல காமிச்சதுனால வாய் டைப்பிங் அடிக்குது போல, வாய் குளறுகிறது. மற்றபடி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எந்த விதமான கனெக்ஷனும் பண்ணாதீங்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்டார்கோ அப்படின்ற கம்பெனி தொடர்ந்து இன்னைக்கு ஏறுமுகமாக ஏறிக்கொண்டே இருக்கிறான். இது வந்து ஹோம் அப்ளையன்சஸ் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஏதாவது ஏசி நீ எதிர்காலத்தில் நல்லா விற்பனை ஆகுமோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் பிடிச்சி அவனை இன்றைக்கி ஒரு 7% ஏற்றி விட்டுருக்காங்க. கடந்த 6 மாதத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சில நாட்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு 6% இவனை ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. நண்பர்களே, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்குமா அப்படின்னு தான் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, சில பேர் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு ஃபாரின் போக முடியுமான்னு பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதில் ஒரு நண்பர் அப்படி தான் ஜோர்டானுக்கு போயிட்டு அங்கேருந்து இஸ்ரேலுக்குள்ளே பூந்தரலாம், அங்கே போனால் நல்ல வேலை தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகையில் ஜோர்டான் பார்டரில் பாவம் அவரை பிடிச்சி கொண்டுட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நாடுகள் அவங்களுக்கு வேலைக்கு வேணும்னு அதாவது ஒரு கரெக்டான வேலை போகிறாங்க. இப்போ இந்த இஸ்ரேலே ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஆளுகள் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்தெல்லாம் கூட நிறைய பேர்த்த வேலைக்கு எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு க்ளீன் ரூட்டில் போகாமல் பல ஏஜென்ட்டுகளை நம்பி அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லுவானுக்கு போல், உன்னை எப்படியாவது நான் அந்த ஒரு நாட்டுக்குள்ளே அனுப்புகிறேன், அங்கேருந்து நீ பார்டர் வழியாக போனீங்கன்னா அங்கே நம்மளால ஒரு 4-5 பேர் இருப்பானோ அவங்களோட நீ கனெக்ஷன் ஆகிக்க அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்றை சொல்லிடுவாங்க போல். இதையும் நம்பருக்கு ஆட்கள் இருக்குது. ஸோ உங்களை கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து தப்பாக கைடன்ஸ் பண்ணானுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் பின்னாடி வில்லங்கத்தை ஏற்படுத்தி விட்ருவாங்க. ஸோ எல்லாருமே பணத்தை தேடித்தான் போகிறோம், பட் இருந்தாலும் அது கரெக்டான வழியில் போனால் ஆபத்துக்கள் கம்மியாக இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி போகிறதான் ஒரு நல்ல விஷயம். நண்பர்கள், இந்த சமயத்தில் கிளென்மார்க் ஃபார்மாவில் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி என்எல்சி இந்தியா அப்படின்ற ஷேருக்கும் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி கிளென்மார்க்கினுடைய யூஎஸ்ஏ அக்வயர்ஸ் அண்ட் லான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் நியூஸ் வந்த உடனே இவன் இன்னைக்கு சந்தோஷமாக 1.25% ஏறிட்டான். பட் அதே சமயத்தில் என்எல்சி இந்தியாவுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தி வந்தப்போ காலையில் பாசிட்டிவில் தான் இருந்தான். கடைசியில் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இல்லாதனால அவனை பிடிச்சி இப்போவும் ஒரு 3% அவன் இறக்கி தான் விட்டுருக்காங்க. ஸோ நியூஸ் வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நண்பர்களே, உண்மைக்கு நான் கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறேன், இப்போ என்னதான் ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தாக்கா என்னாச்சு, பூரா கும்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் என் கண்ணு முன்னாடி சம்பவங்கள் தெரியுது. இந்த கும்பா எப்போ முடியும்னு தெரில. இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை மனவேதனையை மனசு தாங்கிடுச்சு. இனி இதுக்கப்புறம் ஏதாவது சந்தோஷம் வருமா இல்லை மறுபடியும் இன்னொரு மனவேதனை கொடுக்குமா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தாக்கா இது வரைக்கும் அனுபவிக்கப்பட்ட கும்பாக்கள்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்ச மாதிரி என் மனசு இருக்குது இப்போதைக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் ட்ரம்ப் அவர்களுடைய வித்தியாசமான பேச்சுக்கள்னால சமீபத்தில் இந்த ஐடி கம்பெனிகள்லாம் பாவம் ரொம்ப அடி வாங்கியிருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறத விடவும் கடந்த 5 நாட்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இறக்கம் தான். போன வாரத்துலலாம் வந்து பெரிய அளவில் இறக்கம் தான். பட் இன்னைக்கு காலையில் வந்ததுலேருந்து அவனுங்கெல்லாம் சந்தோஷமாக சிரித்து பாடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் கடந்த 5 நாட்களினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா ஐடி ஸ்டாக்கில் இறங்கி தான் கடந்தது. இன்னைக்கு ஓப்பனிங்கில் இந்த மாதத்தில் கொஞ்சம் இப்போதைக்கு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இனி மேற்கொண்டு அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஷேர்களினுடைய நிலை என்ன அப்படின்றது தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும்.
இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.